இந்த ரெண்டு யூபிஐ ஆப் தாங்க மார்க்கெட் ஷேரை அதிகமாக கையில் வச்சிருக்காங்க. அது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, கூகுள் பேயும் ஃபோன்பேயும் தாங்க. இவங்க தான் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? மார்க்கெட் ஷேரை அதிகமாக பிடிச்சு வச்சிருக்காங்க. மற்ற யூபிஐ ஆப்லாம் வந்து இப்படி பார்க்குறாங்க, டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் டாப்ல இருக்கு. சரி, மேட்ருக்கு வருவோம். கூகுள் பேல ஒரு அற்புதமான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அந்த செட்டிங் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பெரிய அமௌண்ட்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க, சின்ன அமௌண்ட்லாம் எங்கேயோ இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் கூகுள் பேலையும் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எந்த இடத்துல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள கூகுள் பேயை ஓபன் பண்ணுவோம். நான் டைரெக்டாக கூகுள் பேயை ஓப்பன் பண்ணிட்டேன். கூகுள் பேயை நீங்கள் ஒரு 4 டிஜிட்டில் லாக் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங், அது நான் சொன்னால் நல்லா இருக்காது, டைரெக்டாக உங்களுக்கு போய் காட்டும். சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அதுக்குள்ளே நம்ம போய்டும். நார்மலாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பணம் யாருக்கு அனுப்பியிருக்கீங்க, பணம் யார்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் பணம் ரிசீவ் பண்ணிக்கிங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பணம் அனுப்பியிருக்கீங்க. இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்காகவே சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா மேலே சின்ன சின்ன டேப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேட்டஸ், பேமெண்ட் மெத்தட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு, அமௌண்ட்டு, பேமெண்ட் டைப்பு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் போகாமல் லெஃப்ட்டில் பாருங்கள் ஒரு 3 லைன் இருக்கா, அதுக்குள்ளே போவோம். போனீங்கன்னா கம்ப்ளீட்டட், ஃபெயில்டு, ப்ராசஸிங்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ பேமெண்ட் மெத்தடு, எந்த பேங்க், யூபிஐ லைட்டை யூஸ் பண்ணிங்களா இல்லை பேங்க்கை யூஸ் பண்ணிக்கிங்களா, அது மாதிரி உங்களுக்கு எந்த மாதத்தில் உள்ள டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, எவ்வளவு அமௌண்ட்டு நீங்கள் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணிக்கிங்க, அனுப்பியிருக்கீங்க, அந்தந்த மாதத்தில் உள்ள டீட்டெயில்ஸு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேங்க் இதை தான் இருக்கும், வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். மணி ரிசீவ் கொடுத்து அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்தா பாருங்கள் எல்லாம் பச்சை கலரில் டிஸ்பிளே ஆகுதா பாருங்கள். எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கூகுள் பேயை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொன்றையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அதிகபட்சமாக 90 நாள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதைத்தான் நான் சொல்லுவேன், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா